வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் எல்லோரும் வந்து தேர்வு எழுதி தான் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அமைச்சர் பதவிக்கு உட்கார வைக்கணும்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில வந்து பேசியிருப்பாரு. அத பத்தி இந்த காணொளியில நம்ம முழுசா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவர் சீமானுடைய இந்த கருத்த வந்து மக்கள் மத்தியில எப்படி பார்க்குறாங்க? அவங்களுடைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து வந்து நம்ம வந்து இந்த காணொலியில சேர்த்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்க புதுசா பார்த்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டையே கட்டி ஆள்ற பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும், சாதாரண அமைச்சர்கள் வரைக்கும் இவங்களுக்கு வந்து தேர்வு வச்சு தான் அவங்கள செலக்ட் பண்ணி இந்த அமைச்சர் பதவிகளை வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதை எதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, நீதிபதி நீதிபதி போன்ற பதவி, வழக்கறிஞர் வழக்கறிஞர் அப்புறமேட்டுக்கு மருத்துவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கு வந்து முக்கியமா மருத்துவர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீட் தேர்வுலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுபோல அவங்களுக்கும் வந்து வைக்கணும். அவங்களுக்குன்னு தனியா சிலபஸ் வச்சு, அதில வந்து கலை, இலக்கியம், அறிவியல், புவியியல், வேளாண்மை, மருத்துவம் போன்ற பாடத்திட்டங்கள் வச்சு அவங்கள வந்து செலக்ட் பண்ணணும். இந்த பாடத்திட்டத்தை வச்சு தேர்வு எழுதி முடித்த பிறகு இந்த தேர்வு வந்து பேப்பர் வந்து பார்த்து யார் திருத்தணும்னா, உண்மையான ஓய்வு பெற்ற வழக்கறிஞர்கள், நீதிபதிகளை வச்சு வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். திருத்தி அதிகமான மதிப்பெண் பெறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், அதுக்கப்புறமா முதலமைச்சர் வரைக்கும் அந்த பதவிகளை அமர்த்தலாம். ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர் வரைக்கும் போடலாம். இந்த தேர்வில் தேர்ச்சி பெறாதவங்க அவங்க சாதாரணமாக எம்பி, எம்எல்ஏ பதவிகளே போய் இருக்கட்டும், மக்கள் தேர்வு செஞ்சு அந்த எம்பி, எம்எல்ஏ பதவிகளே போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார் இந்த தேர்வை பற்றி. அடுத்து நம்ம இந்த சீமான் அவர்களுடைய இந்த கருத்தை பற்றி மக்கள் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அதிலும் குறிப்பாக முக்கியமான கருத்துக்கள், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ்லாம் கருத்துக்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சீமான் அவர்களுடைய இந்த கருத்தை பற்றி மக்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் நபராக ராஜு என்றவர் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. என்னென்னா, அவ்வளோதான், பார்த்து எழுதினாலும் ஸ்டாலின் பாஸ் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து முரளி கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், எல்லா தேர்வையிலும் உட்கார்ந்து எழுதி அண்ணாமலை சார் முதலிடம் வகிப்பார்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அருமை அருமை அற்புத யோசனை தான், செயல்பட விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து கருத்து பார்க்கலாம். லிங்குதுரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர், தேர்வு வைத்தால் முதலில் தேர்ச்சி பெறுபவர் திரு அண்ணாமலை அவர்கள்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்று முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெறுவார்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர். அடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தேர்வு எழுத வேண்டும், அரசியல், அறிவியல், சமூகவியல், பொருளியல் பாடத்தில் தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சிலர் தெரிவிச்சிருக்காரு. ஜெயம் கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர், தேர்தலில் வேட்பாளர் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பு நுழைவுத் தேர்வு, அதன் பிறகு வேட்பாளராக முடியும், சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து அருமை அருமை அருமையான கருத்துக்கள், இதில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படத்துக்கு வாய்ப்பே இல்லை, மிகச் சிறந்த அருமையான யோசனைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கணேசன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அண்ணாமலை பாஸ் ஆகிடுவார், மற்றவன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்து வந்து ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கோபின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து ராஜு சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், தேர்வு வைத்தால் இப்போ இருக்கும் ஒரு அரசியலில் தலைவர்கள் கூட தேர்ச்சி பெற மாட்டார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இது நடந்தால் உண்மையான அரசியல் தலைவர்கள் வருவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அனுபவம் அரசியல் என்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவோடு முடிந்து விட்டது என்பது நிதர்சனமான உண்மை சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து மகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிவிச்சுக்காரு, ஆம், உண்மையான விஷயம், இதுபோல் சிந்தனை எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு நான் சிந்தித்தேன். வரும் காலங்களில் நடக்க வேண்டும், ஆனால் இதிலும் நேர்மையாக நடக்குமா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சுக்கார். இந்த தேர்வும் வந்து உண்மையாக நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி இதில் வந்து கேள்விக்குறி அவர் வந்து முன்வைக்கிறாரு. இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டுமெனில் அப்போது நீங்கள் தான் பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை தெரிவிச்சுக்கார். பிரதமரான தான் நீங்கள் வந்து இது போல் தேர்வுலாம் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சுக்காரு. அடுத்து வந்து
ஸ்ரீஹரன் சொல்லிட்டு ஒருத்தர், அரசியலுக்கு வரும் தேர்தலில் நிற்கும் எல்லா பயலும் தேர்வு எழுதணும், தேர்வு எழுதாமல் எம்பி எம்எல்ஏ ஆகலாமா நீ உட்பட அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் உட்பட இந்த தேர்வில் வந்து பங்கு பெறணும்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த இந்த சட்டத்தை முதலில் அமல்படுத்த வேண்டும். தமிழக மக்கள் வந்து இந்த தேர்வு வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. நாகராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர், தேர்வு எழுதவே வேண்டாம், நமது நாட்டு தேசிய கீதத்தை பாடச் சொல்லி கேட்போம், எத்தனை பேருக்கு தெரியும் என பார்ப்போம் சொல்லிட்டு, தேசிய கீத பாட்டே எல்லாரும் வந்து அரசியல்வாதி வந்து ஒழுங்காக பாட மாட்டேங்கிறாங்க, அந்த பாட்டு ஒழுங்காக பண்ணவே இதில் வந்து தேர்ச்சி பெற்று விட்டாங்கன்னு நம்ம அறிவிச்சலாம்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து முதல்ல நீங்கள் எழுதுங்க, அந்த தேர்வு தனிமனித ஒழுக்கத்தையும் வாய்மையையும் முதலிடத்தில் தேர்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல யோசனை தான், கொஞ்சம் சிரித்தாலும் சிந்திக்க தூண்டுகிறது. அப்போதெல்லாம் படிப்பறிவு குறைவு, மக்களாட்சியில் படிக்க தேவையில்லை, ஆனால் இப்போது கல்வியறிவு அதிகம், இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர், ஆனால் அந்த தேர்வை தாங்கள் எழுத முடியாதே ராசா, ஏன்னா நீ தான் எம்எல்ஏவாகவே ஆக முடியாதுன்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து யுவராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர், நீங்கள் கூறியது சரியே, ஆனால் எழுத தெரியாத படிக்க தெரியாத ஆட்களை வைத்து எப்படி தேர்வு நடத்துவது, அரசியலில் இருக்கிறவங்க யாருக்குமே எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிட்டாரு. அடுத்து தனபாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், சரியான பதிவு, அறிவு சிந்தனையோடு ஒரு தலைவன் கிடைத்து விடுவான், இந்த தேர்வு வச்சா நல்ல அறிவு உள்ள ஒரு மகன் வந்து தலைவனாக வந்து கிடைப்பான்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு மாவட்டத்தில் 30 வருடங்களுக்கு முன்னர் ஒரு திருமண பத்திரிகை ஒன்றை படிக்க நேரிட்டது. அதில் மணமகன் ஆசிரியர், மணமகள் ஆசிரியை, மணமகன் மற்றும் மணமகளின் முன்னோர்கள், தாய் மற்றும் தந்தை உட்பட அனைவரும் ஆசிரியர்கள். இது கூட பரவாயில்லை, இரு வீட்டாரின் உறவினர்களில் 99% பேர் ஆசிரியர்கள். இது எப்படி சாத்தியமானது? இதற்கு டெட் தேர்வு மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. வாழ்க டெட் தேர்வு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருமணத்தில் வந்த மணமகன் மணமகள், அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் வந்து ஆசிரியராக இருந்தாங்க. எப்படி இது சாத்தியம்னா, ஊழல் மூலிமா லஞ்சம் மூலிமா வந்து இந்த பதவி வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் டெட் தேர்வு வந்ததுனால இது போன்ற ஊழல் லஞ்சம் இது கொடுக்காம ஆசிரியர்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க சொல்லி, இந்த டெட் தேர்வு மூலிமா தான் இது போன்ற முறைகேடுகள்லாம் வந்து தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்லி, இது மாதிரி அரசியலையும் தேர்வு வைக்கணும்னு சொல்லி இவருடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். அடுத்து தேசிங்னு சொல்லிட்டு ஒருத்தர், சூப்பர் அண்ணா, இனிமேல் அரசியல்வாதிகள் தேர்வு எழுத வேண்டும் என தேர்வு எழுதி வந்த நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்க வேண்டும். எந்த இலாக்கா வேண்டுமோ அந்த இலாக்கா தேர்வு எழுதி 100க்கு 90 மதிப்பெண் வாங்கினா அந்த இலாக்காவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து சூர்யான் ஒருத்தர், அண்ணா அப்படி என்றால் நீங்கள் ஒருபோதும் முதலமைச்சர் ஆசைப்பட முடியாதுன்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இந்த கேள்வியை கொண்டு வந்த சீமான், அவர் கேள்வி கேட்டவர் வெற்றி பெற மாட்டாரா? யார் சொன்னது? தமிழ்நாட்டில் சீமான் அவர்களும் அண்ணாமலையார் வெற்றி பெறுவார்கள். இந்த சீமான் அவர்களை அண்ணாமலை அவர்களை 2 பேரும் வந்து வெற்றி பெறுவாங்க சொல்லியிருக்காரு. தேர்வு கூட வேண்டாம் ஐயா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் போதும், இவர் செலக்ட் அப்படின்னு சொல்லி, இந்த தேர்வுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் போதும், அவங்க ஃபில் பண்ணுற தெரிஞ்சால் போதும், அவங்க வந்து செலக்ட் பண்ணிடலாம் சொல்லியிருக்காங்க ஒருத்தர். அடுத்து மாலா கணேசன் சொல்லிட்டு, அருமையான பதிவானா, இந்த எண்ணம் எனக்கு தோன்றியது, எப்போயோ தோன்றியது, இந்த எண்ணம் அவருக்கு வந்து தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏவுக்கு நிற்கும் போதே அரசியலை பாடமாக படித்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு சிங்காரம் சொல்லிட்டு ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. மக்களை இது போன்ற நிறைய கருத்துக்களை வந்து இவருடைய பேச்சுக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு தேர்வு வைக்கணும்ன்ற கருத்தை வந்து நிறைய பேர் வந்து ஆதரிக்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அரசியலமைப்பு சட்டமே வந்து அரசியலில் நிற்கிறவங்களுக்கு வந்து படிப்பறிவுன்றது ஒன்று தேவையில்லைன்னு சொல்லி தான் ஏன்னா இந்த படிப்பறிவு இல்லாமல் அதிலிருந்து ஒரு காமராசர், அண்ணாதுரை இந்தமாரிலாம் வந்து நிறைய பேர் வரணுன்றது அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து தேர்வு வைக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, தேர்வு வந்து அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக வேணுன்ற ஒரு முக்கிய கருத்தாக தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. மக்களை இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்மளுடைய இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.